வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம். இதில் பயிற்சி 7ல் 1ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பள்ளி மாணவர்களுக்கான 4 இலக்க வரிசை எண்ணில் முதல் இலக்கம் ABCD மற்றும் E என்ற 5 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு ஆங்கில எழுத்தினை கொண்டும் அதனைத் தொடர்ந்து வரும் 3 இலக்கங்கள் ஒவ்வொன்றும் 0 முதல் 9 வரையிலான 10 எண்களை கொண்டும் அமைந்துள்ளது எனில் வரிசை எண் அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது? என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் நம்ம 4 இலக்கம் அமைக்கணும். முதல் இலக்கத்தில் என்ன வரணும்? இந்த ABCDE இந்த 5 எழுத்துக்கள் இருந்து ஒரு எழுத்துக்களை வரணும். இங்க எல்லாமே என்ன வரணும் அப்படின்னா 0லேருந்து 9. 0லேருந்து 9 எத்தனை இலக்கம் இருக்குது? 10 இலக்கம் இருக்குது. அந்த 10 இலக்கத்தில் எதுனாலும் வரலாம். இந்த மாதிரி அமைப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்குது? இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. A000, B000, Z00 இது வரக்கூடாது. 1, 2, 3, 4 இந்த 5 எண்கள் வரக்கூடாது. அப்போ நம்ம மொத்த வாய்ப்புகளை கண்டுபிடிச்சி இந்த 5 எண்கள் இருக்குல்லையே அதனால் 5 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். கணக்கு ஆரம்பிக்கலாமா? பாருங்க. முதல்ல பாருங்க. ABCD மற்றும் E ஆகிய எழுத்துக்களை அமைப்பதற்கான வாய்ப்புகள். இந்த இடத்துல என்ன செய்யணும்? எழுத்து போடணும். ஒன்று ஏவை போடலாம், பிஏ போடலாம், சிஏ போடலாம், டிஏ போடலாம், இஏ போடலாம். அப்போ எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 5 வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது இந்த எழுத்துக்களை அமைப்பதற்கு உள்ள வாய்ப்புகள் 5. அதுக்கு இந்த இடத்த நம்ம என்ன செஞ்சிடும்? அமைச்சாச்சு. இப்போது இந்த இலக்கம் இதான முதல் இலக்கமாக இதை எடுத்துக்கலாமா? இந்த இடத்த அமைக்க போகிறோம். இந்த இடத்துல என்ன வரலாம் பாருங்கள். 0லேருந்து 9 வரைக்கும் எந்த எண்ணனாலும் நம்ம போடலாம். 0 போடலாம், 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், 4, 5, 6, 7 எந்த இதுனாலும் போடலாம். அப்போ இந்த இடத்துல 10 வாய்ப்புகள் இருக்குது. 0லேருந்து எது வரைக்கும்? 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 இலக்கங்களும் எதுனாலும் போடலாம். சரி, இப்போ இங்கே வாங்க. இங்கே என்ன செய்யலாம்? 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 இலக்கங்களில் எதனாலும் போடலாம். அப்போ 2ஆம் இலக்கத்தை அமைப்பதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 10 வாய்ப்புகள் இருக்குது, 10 வழிகள் இருக்குது. அப்போ இதை பாருங்கள். இப்போ இங்கே இதையும் நம்ம என்ன செய்யலாம்? 0லேருந்து 9 வரைக்கும் கூடி எந்த நம்பர்னாலும் ஃபுல் பண்ணலாம். அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள்? 10 வாய்ப்புகள். இப்போ பாருங்க, மொத்த வாய்ப்புகள்லாம் எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். சரியா? இப்போது நமக்கு மொத்த வழிகள் என்னன்னு பார்க்கணும். முதல்ல இந்த இடத்துல எழுத்துக்களை நிரப்போம். எழுத்துக்களை நிரப்புறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது? 5 வழிகள் இருக்குது. பெருக்கல் முடியலை. இது எல்லாம் சேர்ந்தாதான் நமக்கு முடியும். அதனால் என்ன செய்யணும்? எல்லா இடத்துலையும் பெருக்கல் போட்டு எழுதணும். முதல் இலக்கத்தை நிரப்புறதுக்கு 10 வழிகள், 2வது இலக்கம் நம்பர் 10 வழிகள், 3வதுக்கும் 10 வழிகள். இது எல்லாத்தையும் பெருக்கினா நமக்கு மொத்த வழிகள் கிடைக்கும். இந்த கணக்கில் என்ன சொன்னாங்க? இந்த 5 எண்களும் வரக்கூடாது. அப்போ இந்த மொத்தத்திலிருந்து எதை நம்ம மைனஸ் பண்ணணும்? 5 மைனஸ் பண்ணணும். இப்போ சுருக்குனா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். பாருங்கள், பெருக்கலாமா? 10 பெருக்குனா 100, 100 10 1000, 1000 பெருக்குனா 5000, 5000 மைனஸ் 5. அப்போ 5000ல் 5 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 4995 வழிகள் இருக்குது. சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.